ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த பார்க், ராமா இஸ் மை ஃப்ரெண்ட், த பாய் இஸ் ரீடிங் an English storybook, rabbits have short tails, lion is a carnivorous animal, India got independence in 1947. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய சென்டென்ஸை தான் டெக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் ஸ்டாப்போடு முடிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அது கொஷின் மார்க்கோடு முடிஞ்சிருக்கும்னு சொன்னேன். இப்போது இது ஃபுல் ஸ்டாப்போடு முடிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க போகிற கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸையும் பார்க்க போகிறோம். எக்ஸ்கலாமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை தான் எக்ஸ்கலாமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோரோவர் இது வந்து ஒரு எக்ஸ்கலாமேட்டரி சிம்பலில் முடிஞ்சிருக்கும். ஒன் மோர் திங், நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்டர்ஜெக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் கூட சொல்லியிருப்பேன், ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸை ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை தான் இன்டர்ஜெக்ஷன் நம்ம சொல்கிறோம். அங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கூட வந்திருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ்லையுமே அந்த மாதிரியான இன்டர்ஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நிறையா சென்டென்ஸ் வந்திருக்கலாம். இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். Such a silly girl, how stupid I am, how well she sings, wow what an amazing cake. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வாவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டர்ஜெக்ஷன். இட் இஸ் ஸோ கோல்ட் அவுட் ஹியர், வாட் வண்டர்ஃபுல் சீனரி. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்கலாமேட்ரி மார்க்கோட முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து எக்ஸ்கலாமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இதை என்னன்னு சொல்லலாம்னா, இது ஒரு கமாண்டிங் சென்டென்ஸ், இல்லைனா ஆர்டர் பண்ணுற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தரக்கூடிய சென்டென்ஸை தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்க சென்டென்சஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் டாக்கிங், டெல் மீ த ட்ரூத், finish your work now, give me your book please, boys do your lessons well, please do not shut the window. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸாக இருக்கும். ஸ்டாப், டெல், ஃபினிஷ், கிவ், டூ அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸில் ஆரம்பிக்கிறதுனால தான் இதை வந்து கமாண்டிங் சென்டென்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ப்ளீஸ் சேர்த்துருந்தாங்கன்னா அது ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மேஷனில் வரும். ப்ளீஸ் சேர்க்காமல் இருந்துச்சுன்னா அது ஆர்டர். ரெண்டுமே வந்து இம்பரேட்டிவ் கீழே வர்றதுனால கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. லாஸ்ட் கைண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே அதோட பேர்லேயே இருக்குது. அதாவது எதிர்மறையாக நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கீழே கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி காட்டுறேன். ஆனி டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி. ஸோ இந்த இடத்துல டஸ் நாட். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் நாட் அந்த வேர்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும். மை பிரதர்ஸ் டு நாட் ஸ்பீக் ஜெர்மன். Annie's best friends do not live near him. I didn't go to the store last week. Lions do not eat grass. You should not cheat on tests. இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் நாட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் நோ, நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா கைண்ட்ஸையும் பார்க்கும்போது உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் இது எந்த கேட்டகரிக்கில் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.